Travel Writing Chapter 1 Introduction by Carl Thompson. ட்ராவல் ரைட்டிங்னு கால் தாம்சன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் உள்ள ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க மொதல் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இந்த புக்குக்குள்ளே ட்ராவல் ரைட்டிங் பற்றி இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரை பற்றின இன்ட்ரடக்ஷனையும் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காரு கால் தாம்சன். ஃபஸ்ட்டு ட்ராவல் ரைட்டிங் அப்படிங்கிற ஜான்ரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து கரண்ட்லி இப்போ ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு ஜான்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வருஷத்துக்கு வருஷம் புது புது ட்ராவல் லாக்ஸ் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 ஃபேமஸான ரைட்டர்ஸ் மைக்கேல் பாலின், பில் பிரைசன், பால் தெராக்ஸ்னு 3 ரைட்டர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 3 ரைட்டர்ஸுடைய புக்ஸுமே வந்துட்டு நியூயார்க் பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்டில் வரக்கூடிய புக்ஸ். இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே பெஸ்ட் செல்லர்ஸில் வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் இவங்களுடைய ட்ராவல் லாக்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ் யூரோப் அண்ட் அமெரிக்காவில். ஓகேவா? ஸோ வைட்லி ஒரு விரும்பப்படுற பல தரப்பட்ட மக்களை விரும்பப்படுற ஒரு ஜான்ராவாக இந்த ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு இந்த ஜான்ரா பாப்புலராக இருக்குது அப்படின்னா, பழைய புக்ஸ் எல்லாம் இப்போ ரீப்ரிண்ட் ஆகி நல்லா செல் ஆகிற அளவுக்கு இந்த ஜான்ரா மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் தாம்சன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, மக்களுடைய வித்தியாசமான ஜேர்னிஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். வித்தியாசமான இடத்துக்கு போயிருப்பாங்க, மலைக்கு போயிருப்பாங்க, காட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு வித்தியாசமான இடத்துக்கு போனால் அந்த வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் புக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கணும், அந்த ரீடிங் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வாங்கி வாசிப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஜான்ரா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ராவலர்ஸை இவர் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பில்கிரிம்ஸ், பேக் பேக்கர்ஸ், காமெடியன்ஸ் அண்ட் கேஷுவல் ட்ராவலர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பலதரப்பட்ட மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருமே சொல்ல முடியாது, சிலர் வந்துட்டு இப்படி நோட்டும் பண்ணுவாங்க, நோட் பண்ணி புக்காக பப்ளிஷும் பண்ணுவாங்க. அது மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட் டிகேட்ஸை கம்பேர் பண்ண இப்போ வர ட்ராவல் லாக்ஸ் அண்ட் ட்ராவல் ரைட்டிங் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அதோடைய ஸ்டைல் அண்ட் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே மாறி இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி டிகேட்ஸில் இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்பவே நல்லா, அந்த குவாலிட்டி ரொம்பவே நல்லா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கால் தாம்சன் சொல்கிறாரு. ஸோ ட்ராவல் ரைட்டிங் நிறைய பேர்கிட்ட பாப்புலராகவும் ஃபேமஸாகவும் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட வீட்டிலே இருந்துக்கிட்டு உலகத்தை முழுக்க அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இங்கே இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கிற வால்டன் பாண்டு ஹென்ரி டேவிட் தோரோ எழுதியிருந்தார். அந்த பாண்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு, அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் அங்கேருந்தே அந்த புக்கில் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டாரு. நான் எங்கேயோ கடைக்கோடியில் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் ஒருத்தன் இங்கேருந்து அதை வாசித்து அவருக்கு கிடைச்ச அதே ஃபீல் எனக்கும் கிடைக்கும் அந்த புக் ரீட் பண்ணுறது மூலமாக. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஜான்ரா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காரு. தென் இந்த ட்ராவல் ரைட்டிங் வந்துட்டு பாப்புலாரிட்டி மட்டும் கெயின் பண்ணல, அதை தாண்டி நல்ல ஒரு ரெகக்னேஷனுமே இந்த ஜான்ரா கிடச்சிருக்கு. இப்போது ரீசன்ட் 2 டிகேட்ஸாக ரொம்ப கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு காலத்தில் ஒரு மைனர் ஜான்ராவாக இருந்தது. இப்போ வந்துட்டு யாருடைய ஒர்க்ஸ் மூலமாலாம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னா, பால் தெராக்ஸ், ப்ரூஸ் சாட்வின் சொல்லிட்டு இந்த 2 பேருடைய ஒர்க்ஸ்னாலையும், கிராண்டா மேகசின் அப்படின்னு ஒரு மேகசின் உண்டு. அந்த மேகசினில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வ்ளாக்ஸ்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேகசின் மூலமாகவும் இந்த ஜான்ரா ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. தென் இந்த ஜான்ரா ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா, போஸ்ட் கலோனியல் கான்டெக்ட், அந்த கான்டெக்ஸ்டில் தான் இந்த ஜான்ரா டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு கால் தாம்சன். தென் ட்ராவல் ரைட்டிங் இந்த ஜான்ரா வந்துட்டு ஒரு லென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நிறையா குளோபல் இஷ்யூஸ், ஐடென்டிட்டிஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாமல் போஸ்ட் கலோனியல் கான்டெக்ஸ்டில் எப்படி இந்த ஜான்ரா வளர்ந்துச்சு அப்படின்னா, இப்போது காலனைசர்ஸ் வந்துட்டு புக்ஸ்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்கள சுப்பீரியராக இருக்கிற மாதிரி தான் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன்ஸோடைய புக்ஸ்னு வச்சுக்கிடுவோமே, காலனைஸ் பண்ண ஆளை வந்துட்டு அவங்க எழுதுகிற எல்லா புக்ஸ்லேயுமே நான் தான் சுப்பீரியர், நீ எங்கே சுற்றினாலும் இந்த இடம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒர்க்ஸ் இருக்கும். பட் ஆஃப்டர் 20th century நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க, வெளியே போனாங்க. எதெல்லாம் அவன் வந்து சுப்பீரியர், அதுதான் பெரிய இடம்னு சொன்னானோ அங்கெல்லாம் அவங்க போனாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ்னு விஎஸ் நாய்பாலோடைய ஒரு புக்கு நமக்கு ப்ரிஸ்கிரைப் சிலபஸில் இருக்குது. இந்தியா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா கற்பனைகள் இருக்கிற ஒரு ஆள் இந்தியாவுக்கு வராரு. வந்து பார்த்துட்டு இது ஒரு நாடே இல்லை, இது ஒரு புவரஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்கிறாரு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், செட் பண்ணியே வச்சுருப்பாங்க இது ஒரு சுப்பீரியரான இடம் அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க நேரில் போய் பார்க்கும்போது அது அப்படியே மாறும். ஸோ அந்த கலோனியலிசமில் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், இதான் சுப்பீரியர் தான், இப்படி இருக்கும், அதான் அப்படி இருக்குங்கிற நிறைய தாட்ஸ் இருக்கும். பட் ஆஃப்டர் போஸ்ட் கலோனியலிசம், அவங்க காலனைசர்ஸ் போய் டீகாலனைஸ் ஆன பிறகு நம்ம வெளியே போய் நிறையா பார்க்கும்போது புது புது குரல்கள் வரும், புது புது ஒர்க்ஸ் வரும்.
வரது மூலமாக நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கேதர் ஆகும். அவ்வளோ நாள் உண்மைன்னு தெரிஞ்சது மாற்றம் வரும் இல்லையா? ஸோ ஒருத்தன் போய் பார்ப்பான், உடனே அங்கே அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க போவாங்க. அப்போ அந்த ஜான்ராவும் ஃப்ளரிஷ் ஆகும். ஸோ போஸ்ட் கொலோனியல் கான்டெக்ஸ்டில் ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா வளர்ந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். அதை கால் தாம்சன் இந்த இன்ட்ரடக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் வந்துட்டு நிறையா ஃபீல்டில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எந்தெந்த ஃபீல்ட்ஸ் அப்படின்னா ஹியூமானிட்டிஸ், சோஷியல் சயின்சஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இந்த போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா யூரோப்பியன் இம்பேக்ட். நிறைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணி காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட இம்பேக்ட் வந்துட்டு இப்போ வரைக்குமே இருக்குது. அந்த இம்பேக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த உலகம் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அந்த யூரோப்பியன்ஸ் தான் காரணம். ஸோ தெரிஞ்சிருக்கு போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ்குள்ளேயே ட்ராவல் ரைட்டிங் ஒரு கீ சோர்ஸாக இருக்குது, ஒரு வேல்யூபிள் சோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட 15 to 20th சென்ச்சுரியில் என்னென்ன பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் அந்த கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்காலர்ஸ் பயன்படுத்துகிற ஒரு கீ சோர்ஸாக ட்ராவல் ரைட்டிங் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதான் போஸ்ட் கலோனியலிசத்துக்கும் இதுக்கு இருக்கிற ஒரு கனெக்டு, ஒரு கீ சோர்ஸாகவே இப்போ ட்ராவல் ரைட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. தென் செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசமோட ட்ராவல் ரைட்டிங்க்கு நிறைய ரைட்டர்ஸ் புதுசாக வந்தாங்க, ஃபீமேல் ரைட்டர்ஸ் நிறைய வந்தாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஒரு மேல் டாமினேட்டட் ஜான்ராவாக தான் அந்த ஜான்ரா இருந்திருக்கு. அந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் வரும்போது தான் நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸுமே புதுசாக இந்த ஜான்ராக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு. தென் ஜியாகிரஃபி, ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபீல்டுலேயுமே வந்துட்டு முக்கியமான ஒரு கீ சோர்ஸாகவும் ட்ராவல் ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெலவெண்ட்டான ஒரு ட்ராவல் ரைட்டிங்க்கு ரெலவெண்ட்டான இந்த இந்த 3 டிசிப்ளின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதில் கொடுத்துருக்காரு. ஏன்னா காலம் போக போக நாலேஜ் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுங்கிற டிபேட் வரும்போது இந்த 3 ஃபீல்டுக்குள்ளேயுமே அந்த டிபேட்டுக்கு சென்ட்ரலாக எந்த ஒரு இது இருக்குது அப்படின்னா ட்ராவல் ரைட்டிங் தான் இருக்குது. ஸோ இந்த லிட்ரேச்சரை தாண்டியுமே பல டிஃப்ரெண்ட்டான டிசிப்ளின்ஸ்லையுமே ட்ராவல் ரைட்டிங் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு. ஸோ ட்ராவல் ரைட்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் இப்போ 3 டிசிப்ளின்ஸ் பார்த்தோம்ல, ஜியாகிரஃபி, எத்னோகிராஃபி அண்ட் சோஷியாலஜி. இந்த 3மே வந்துட்டு ட்ராவல் ரைட்டிங்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறாரு. பட் லேட்டர் சயின்டிஃபிக் அப்ரோச்சஸை உள்ள எடுத்துக்கிட்டு இந்த 3 டிசிப்ளின்ஸுமே அப்படியே ட்ராவல் ரைட்டிங்கை விட்டு கொஞ்சம் ஸ்டெப் தள்ளி போயிடுச்சு. பட் இந்த 3 ஆரிஜினேட் ஆனது ட்ராவல் ரைட்டிங் ஜானரால தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. 1970s வந்து ஒரு கல்ச்சுரல் டேர்ன் காரணமாக எல்லாருமே வந்து இந்த ட்ராவல் ரைட்டிங் அண்ட் இந்த ஃபீல்ட்ஸுடைய அப்ஜெக்டிவ்டையே கொஷின் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் இருந்தாலும் நாலேஜ் ப்ரொடியூஸ் ஆகுதா, இல்லை ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா வந்துட்டு சொன்ன ஐடியாஸே ரிப்பீட் தான் பண்ணுதா, கன்சர்வேட்டிவ் ஐடியாஸை ரிப்பீட் தான் பண்ணுதா அப்படிங்கிறத ரீஅசஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா ஜஸ்ட் அது வந்துட்டு நாலேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் வந்துச்சு ஸ்காலர்ஸ்குள்ளே. ஓகேவா? ஸோ இந்த ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா நிறைய பேருக்கு மத்தியில், ஜெனரேட்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலராகவும், கிரிட்டிக்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது. அதுக்கு ரீசன் அப்படின்னா இந்த டிபேட் தான். இது நாலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதா, அப்படி இல்லைன்னா போட்டு பழைய விஷயங்களே பிடிச்சி தொங்குதா அப்படிங்கிறது தான். இது வந்து ஸ்காலர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் மத்தியில் இப்போ வரைக்குமே ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிபேட் தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா வந்து நாலேஜ் தான் கொடுக்குது, அது நிறைய புது விஷயங்களை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது, அது வந்துட்டு பழைய விஷயங்களை பிடிச்சி தொங்கிட்டுருக்கு, பழைய ஐடியாலஜி தான் நமக்கு கிடைக்கும், அது மூலமாக புதுசாக அதுவும் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இப்படி டிபேட் பண்ணுவாங்க, ஒரு சைடு இப்படி டிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்ச்சுரல் டர்ன் அந்த பீரியடில் ஆரம்பித்த அந்த ஒரு டிபேட் ஸ்டில் இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. டெபி லிஸ்லே, பேட்ரிக் ஹாலண்ட், கிரஹாம் ஹுகன், ராபின் டேவிட்சன் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு நியூட்ரலான ஒரு ஜான்ரா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பீப்புள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜான்ரா தான். ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆர்கியூ பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு இன்னசென்ட் ஜான்ரா கிடையாது. ஏன்னா இது வந்து பழைய கன்சர்வேட்டிவான பழமைவாதமான விஷயங்கள், தென் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இதெல்லாம் தான் பிடிச்சி ப்ரொமோட் பண்ணுதே தவிர புது புது விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணாது, பழைய விஷயங்களாக தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். தென் மிடில் கிளாஸ் நாஸ்டாலஜியா மாதிரி இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உள்ளே சொருகி வச்சு உங்களை ஏமாற்ற தான் செய்யும். இது நீங்கள் பார்க்குற மாதிரி இன்னசென்ட்டான நியூட்ரலான ஜான்ரா கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க. தென் வெஸ்டர்ன் சுப்பீரியாரிட்டியை தான் இந்த ஜான்ரா அப்படியே க்ளோரிஃபை பண்ணுமே தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது. அவுட்டேட்டட் அண்ட் ஓல்டு ஃபேஷன்டு பெர்ஸ்பெக்டிவில் தான் ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கிரிட்டிசமை வைக்கிறாங்க ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா மேலே. இப்போ இவ்வளோ கிரிட்டிசமுக்கு மத்தியில் இந்த ஜான்ரா இப்போ நல்லா ஓரளவுக்கு பாப்புலராக இருக்குது நிறையா ஸ்காலர்ஸ் மத்தியில். எதுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னா எல்லாருமே இதை வாசிச்சுட்டு இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிரிட்டிசம் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி
இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சர்டன் பீரியடில் ஒரு ரைட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நாஸ்டாலஜியா மொமெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மூலமாக. இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு அவர் வந்து அந்த பீரியடில் அவருக்கு நாஸ்டாலஜியா ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதை வாசிக்கும் போது நமக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ உலகம் ஒரு பீரியடில் ஈஸ்ட் வெஸ்ட்னு பிரிஞ்சிருந்துச்சு. அந்த பீரியடில் எழுதப்பட்ட புக் அப்படின்னா அப்போ அந்த தாட்டில் தான் நமக்கும் அது கன்வே ஆகும். ஸோ அதில் எழுதியிருக்காங்கன்னா அந்த விஷயங்களை தான் நம்மளும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் கால் தாம்சன் சொல்கிறாரு. கிரிட்டிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ராவல் புக்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு டிசெப்டிவ் இல்யூஷனை தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும். அதாவது ஒரு அன்கண்டாமினேட்டட் எல்ஸ்வேர், எங்கேயுமே இல்லாத ஒரு இடத்த தான் உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. எங்கேயுமே அப்படி ஒரு இடம் இருக்காது, அவங்க இமேஜினேஷனில் தான் இருக்கும். அது அப்படியே உண்மையிலே இருக்கிற மாதிரி உங்களை காட்டி ஏமாற்றுவாங்க. நீங்கள் மாடர்ன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருப்பீங்க, உங்களை கொண்டு அப்படியே காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது, அங்கே சுற்றி தண்ணி அப்படி இப்படின்னு இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே அழகாக இமேஜின் பண்ணுவீங்க. உண்மையிலே அப்படி ஒரு இடம் இருக்காது. நீங்கள் இருக்கிற அந்த மொனட்டனஸ் லைஃப்லேருந்து ஒரு செகண்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய்யான ஒரு டிசெப்டிவ் எல்யூஷனை க்ரியேட் பண்ணுவாங்க ரைட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க. இதெல்லாமே ஒரு சைட் ஆஃப் கிரிட்டிக்ஸோடைய வியூ. ஓகே, நான் முதல்ல சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் அது ரொம்ப ஓல்டான கன்சர்வேட்டிவ் ஐடியாஸை சொல்லுது, பொலிட்டிக்கல் ஐடியாஸை சொல்லுது, வெஸ்டர்னை க்ளோரிஃபை பண்ணி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சிலர் வந்து அது ஒரு டிசெப்டிவ் இல்யூஷனை தான் போர்ட்ரே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு எஸ்கேபிசமை தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணதே தவிர ரியாலிட்டியை உங்களுக்கு போர்ட்ரே பண்ணாது, நியூட்ரலாக எதையுமே காட்டாது அப்படிங்கிற மாதிரி அதோடைய நெகட்டிவ் இதை நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்கிறத சொல்லியிருக்காரு. இவருடைய தாட்ஸையுமே கால் தாம்சன் இதை சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தோன்னா மிக்ஸ்டு கல்ச்சர் ஐடென்டிட்டி சொல்லிட்டு இந்த போஸ்ட் காலோனிசம் காலனைஸ் ஆகி டீகாலனைஸ் ஆன பிறகு இப்போ வந்துட்டு கல்ச்சர் நிறைய மிக்சர் ஹைப்ரிட்டின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ உள்ளே இருக்குது. இப்போ ட்ராவல் ரைட்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிரிட்டிக்ஸ் இப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அவுட்டேட்டடான ஒரு இது, ரிஜிட் ஐடியாஸ் மட்டும் தான் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போவுமே நிறைய பேர் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெஸ்டர்ன் பீப்புளே சுப்பீரியராகவும் அந்த ரீடர்ஸ் வெஸ்டர்ன் ரீடர்ஸை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள சுப்பீரியராக காட்டிக்கிட்டு மட்டும் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்களே தவிர இங்கே இருக்கிற பீப்புளுடைய ரியல் இதெல்லாம் யாரும் போர்ட்ரே பண்ணுறதில்ல. அவங்க மட்டும் தான் க்ளோரிஃபை ஆகுறாங்க, அவங்க மட்டும் தான் அந்த ஒர்க்ஸ்லாம் சுப்பீரியராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ கிரிட்டிக்ஸ் இப்போ வரைக்குமே இதை வச்சு தான் ட்ராவல் ரைட்டிங் ஜான்ராவை நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆரம்பிச்சு 1970s ஆரம்பிச்ச டிபேட் இப்போ வரைக்குமே நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இதை ஒரு ரீசனாக வச்சு தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஜான்ராவை ஒரு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நார்மலாக வாசித்து அந்த ப்ளஷர் அனுபவிக்காமல் அதை போட்டு குத்தி குளறி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன குறை கண்டுபிடிக்கலாம், என்னென்ன ஸ்டீரியோ டைப்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, தென் கலோனியல் டைமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ரேஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸை வாசிக்கிறது மூலமாக அந்த ஸ்காலர்ஸ் இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னு, இது வந்து புக்கில் இல்லை, நான் காமனாக கொடுக்குற எக்ஸாம்பிள் அன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ், விஎஸ் நாய்பால் எழுதுனது. அவர் வந்து இந்தியாவுக்கு கிளம்பி வராரு, வந்து இந்தியாவை பார்க்குறாரு, பார்த்து அவருடைய வியூஸை அதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். இப்போது இந்தியாவுடைய போர்ட்ரேல் பார்த்தோன்னா ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலாக இப்படி தான் இந்தியானா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவர் பர்சனலாக சொல்லியிருக்கிறது, அவருடைய வியூ தான், நெகட்டிவாக தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். இவர் நம்ம இந்தியானா ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கல் ஒரு போர்ட்ரேல் இருக்கும், இந்தியானா இப்படி தான்ப்பா, ஒரு வளமான நாடு, வெல்த்தியான நாடுன்னு ஒரு போர்ட்ரேல் இருக்கும். பட் இவர் அந்த புக்கில் ஒரு கயாட்டிக்கான நாடு, டர்ட்டியான நாடு, ரொம்ப பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச்சில் பெசிமிஸ்டிக் வியூவில் இந்தியாவை பற்றி சொல்லியிருப்பார். இது வந்து வெஸ்டர்ன் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகும், ஆனால் நமக்கு அப்பீல் ஆகுமா? கிடையாது. அவங்க இதை என்ன பண்ணுவாங்க, க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஆமாம், அது ஒரு நாடா, நான் போனதுனால தானே அந்த நாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை என்ன பண்ணுவான், பாராட்டுவான், அந்த புக்கு நல்லா விற்கும். ஸோ சில ரைட்டர்ஸ் இதை மைண்டில் வச்சும் எழுதுகிறாங்க. அதனால ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா வந்து ரொம்ப நியூட்ரலானது கிடையாது. ஏன்னா இந்தியாவை பார்த்தோன்னா இந்தியா ஒரு வெல்த்தியான நாடுதான்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஓகேவா, புரியுது உங்களுக்கு? அதாவது கிரிட்டிக்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் ஆடியன்ஸை மட்டுமே கம்ஃபர்ட் பண்ணுறக்காக அவங்க காலனைஸ் பண்ணி அங்கேருந்து வெளியேறின பிறகு அந்த நாடு ரொம்ப நாசமாக போயிட்டுன்னு சொல்லிட்டு எழுதுகிற எல்லா புக்ஸையுமே அவங்க பாராட்டி வாழ்த்துவாங்க. ஸோ இந்த ட்ராவல் ரைட்டிங் ஜான்ரா வந்து உண்மையை ரெக்கார்ட் பண்ணலை, ஒரு சைட் ஆஃப் பீப்புள் க்ளோரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக அது உண்மையை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ஜான்ரா கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் இந்த மாதிரி சில ஆதாரங்களை சில புக்ஸை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க ட்ராவல் ரைட்டிங் ஒரு ஒர்ஸ்டான ஜான்ரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபுல்லாக ட்ராவல் ரைட்டிங் மேலே இருந்து நெகட்டிவான கிரிட்டிசம் ஃபுல்லாக பார்த்தோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சுப்ரீமசிஸ்ட் ஜான்ரா, அது வந்துட்டு முழுக்க கலோனியல் ஐடியாலஜி ஸ்டீரியோ டைப்பை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுது, வெஸ்டர்ன் ஆடியன்ஸை க்ளோரிஃபை பண்ணுற ஒர்க்ஸை மட்டும்தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஸோ நியூட்ரல் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜான்ராவில் இருக்கவே செய்யாதுன்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் கழுவி ஊற்றின விஷயத்தெல்லாம் இப்போ ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு இன்ட்ரோடக்ஷனில். இப்போ அடுத்து மார்க் லாக்கர், ஜிம் ஃபிலிப்,
ஹியூகன் ஹாலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இந்த கிரிட்டிக்ஸ்லாம் இன்னொரு செட் ஆஃப் கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஹியூமன் ஃப்ரீடமுடைய செலிப்ரேஷன் இந்த ஜான்ராவை. இவ்வளோ நேரம் கழுவி ஊற்றுனதெல்லாம் சொன்னார், நிறைய கிரிட்டிக்ஸோடைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னார். இப்போ பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாரு இது வந்து ஹியூமன் ஃப்ரீடமுடைய ஒரு செலிப்ரேஷன் இந்த ஜான்ரா. தென் இது வந்துட்டு குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுது ஜான்ரா. மட்டும் இல்லாமல் ட்ராவல் ரைட்டிங் வந்துட்டு ரீட் பண்ணுறது மூலமாக வேறு கல்ச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இதோடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சில கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்களாம் அப்படி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் பேர் ஆர்கியூ பண்ணுறதையும் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கால் தாம்சன். டெனிஸ் போர்ட்டர்னு ஒரு ரைடர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா ட்ராவல் லாக்ஸுமே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிசிட்டாக இந்த இம்பீரியலிசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாது. எல்லா ட்ராவல் லாக்ஸும் அப்படி கிடையாது. சில ட்ராவல் லாக்ஸ் அப்படி இருக்கலாம், பட் சில ட்ராவல் லாக்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம அந்த சோஷியல் கிரிட்டிக் ஒரு சட்டையராக அவங்க எழுதியிருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்ச்சரை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. தென் கல்ச்சரல் அவேர்னஸ் கிடைக்கும் நமக்கு சில ட்ராவல் லாக்ஸ் வாசிக்கிற மூலமாக. ஸோ எல்லா ட்ராவல் லாக்ஸும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத டெனிஸ் போர்ட்டர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஜான்ரா மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நாட்கள் போக போக வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஏன்னா ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னால இந்த ஜான்ரா டெவலப் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ இது மேலே டிபேட் இருக்குது, போத் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடாக சண்டை போட்டு தான் இருக்காங்க. இந்த ஜான்ரா ஃப்ளரிஷ் ஆகி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தென் இதை வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஜான்ரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதோடைய ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறதுனாலையும், இன்னொரு பக்கம் இல்லை இது ஒரு ஃப்ரீடமான ஒரு ஜான்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனாலையும் இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஜான்ராவாக தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ட்ராவல் ரைட்டிங் புக் மூலமாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ட்ராவல் ரைட்டிங்கோடைய டெஃபினிஷன் அண்ட் இதோடைய இந்த ஜான்ராவுடைய ஃபார்ம்ஸ், தென் ஹிஸ்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட், பர்சனல் ஆட்டோபயோகிராஃபியல் அண்ட் வித்தியாசமான நரேட்டிவ்ஸ். மோஸ்ட்லி இதோடைய ஹிஸ்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட் எங்கே அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் சைட். ஏன்னா இவர் வந்துட்டு மற்ற சைடாக ஃபோக்கஸ் பண்ணல இந்த புக்கில். வெஸ்டர்ன் சைடில் இந்த ஜான்ரா எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பார். தென் ஜெண்டரோட இம்பேக்ட் இந்த ஜான்ராவில் எப்படி இருக்குது, தென் வெஸ்டர்ன் ட்ராவல் லிட்ரேச்சரோடைய ஒரு ஃபோக்கஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். தென் ஏன்ஷியன் க்ரீக் டைம்லேருந்து இப்போ மாடர்ன் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் ட்ரெடிஷன்ஸில் இந்த ஜான்ரா எப்படிலாம் இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த புக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காரு. தென் இந்த ஜான்ராவில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, தென் கான்ட்ரவர்சிஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கால் தாம்சன் இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறாரு. தென் இந்த ட்ராவல் ரைட்டிங் புக் இந்த வால்யூம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ட்ராவல் ரைட்டிங் இங்கிலீஷில் எழுதப்பட்ட ட்ராவல் ரைட்டிங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. மற்ற லாங்குவேஜ் எழுதப்பட்ட ட்ராவல் ரைட்டிங்ஸை பற்றி இது ஃபோக்கஸ் பண்ணலை. மோஸ்ட்லி பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஆத்தர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் வச்சு தான் இது ஃபோக்கஸ் பண்ணி இந்த புக் எழுதப்பட்டிருக்கு. அதனால ஃபுல்லாக அந்த கான்டெக்ட் வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் கான்டெக்ட்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ட்ராவல் ஒர்க்ஸ் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் இந்த ரைட்டர்ஸால் மட்டும் எழுதப்படலை. வேறு நாட்டை சேர்ந்த வேறு மொழியை சேர்ந்த ரைட்டர்ஸாலையும் இந்த ஜான்ரா எழுதப்பட்டுச்சு. ஆனால் இவர் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா மற்ற ரைட்டர்ஸ், இப்போது நான் யூரோப்பியன் ரைட்டர்ஸால் எழுதப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பீப்புளால் வெளில ரிசீவ் பண்ணப்படாது. அவங்க அதை வந்துட்டு பெருசாக ஏற்றுக்கிட மாட்டாங்க. லொரேடனா பொலசி அப்படிங்கிற ஒரு ரைட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் ட்ராவல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு மார்ஜினலைஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ரைட்டர்ஸுடைய ட்ராவல் டெக்ஸ்டெல்லாம் வாசிக்கிறது மூலமாக நிறையா ரைட் டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிறது மூலமாக ட்ராவல் ரைட்டிங்கில் வர மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கோடைய மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா, எப்படி பீப்புள் அண்ட் பிளேசஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டாங்க, ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு ட்ராவல் ரைட்டிங் மூலமாகவும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, தென் உண்மை என்ன, ஐடென்டிட்டி எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, எல்லா கல்ச்சருக்கும் எது முக்கியம் அப்படிங்கிற இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த புக் டீல் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ அந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் ரைட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதோடைய பேக்ரவுண்ட் தெரியணும், என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க இந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காரு கால் தாம்சன்.